3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் வசந்த ருதவ் உத்தராயண புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேஷலக்னம் இருப்பு 1 நாழிகை 39 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:56 திதி இன்று நாள் முழுவதும் த்விதியை திதி. நட்சத்திரம் இன்று காலை 6:59 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:59 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. ரேவதி அஸ்வினி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் சூரியன் மற்றும் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசினியர்களே, இன்றைய நாள் கவனம் அதிகம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் சந்திராசிரமம் இருப்பதால் சங்கடங்களை உணர்வீர்கள். மனதில் ஒருவித சஞ்சலம் குடிகொள்ளும். இல்லத்தில் சில காரியங்கள் இழுபறியாகும் என்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனம் அவசியம். அதே சமயம் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருக்கும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். களத்திரவஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வருவதால் உங்கள் மனதில் சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் உதவி தாராளமாக கிட்டும். அக்கம்பக்கத்தினர் ஆதரவு குரல் கொடுப்பார்கள். அதே சமயம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுபகாரியங்களில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைய தினம் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மிதுனராசினியர்களே, இன்றைய நாள் உங்களது ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பகை, ருணர், ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை. தொழிலதிபர்களுக்கு எதிர்பார்த்த அந்த வங்கி கடனுதவி இன்றைய தினம் சேங்ஷன் ஆகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் வருகையையொட்டி வேலை பளுவை ஏற்றுக்கொள்வார்கள் சந்தோஷமாக. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வருவதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். அக்கம்பக்கத்தினரின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும்.
கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வித்திடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். எப்பொழுது வீழ்வான் நாம் சிரிப்போம் என்று நினைத்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தக்க பதிலடி கொடுப்பீர்கள். அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய தினம் மனதில் தைரியம் துளிவிடும் நாள். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் பொருளாதார முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமாகும் நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பூசல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக சுபிக்ஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் உலா வருவதால் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அலைச்சல்கள் இருக்கலாம். உத்தியோகத்தில் கவனமாக செயல்படவும். தொழில் வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயத்தை கொண்டு வந்து தரும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நிச்சயம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதோ மகாலட்சுமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உங்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தொய்வு அகலும். உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் மறையும். தொழில் வியாபார அபிவிருத்திக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள்.
இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் அதிர்ஷ்டசாலிகள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்குவது பற்றிய சிந்தனையை ஒத்தி வைப்பது நல்லது. கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். அரசியல்வாதிகள் அற்புதமாக நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்றைய தினம் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திராசிரமம் விலகியிருப்பதால் சந்தோஷங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி உற்சாகத்தை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.